Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுஜன் கிரீன் வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் கொல்லிமலையை சுற்றி பார்த்துட்டு நைட் என்னோட சிஸ்டர் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்க முட்டல் ஃபால்ஸ் கிளம்பிட்டேன். இந்த முட்டல் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கல்வராயன் ஹில்ஸ்க்கு அடிவாரத்தில் இருக்குது. இங்கே நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இதை நீங்களும் ஃபீல் பண்ணணுன்னா ஃபார் பெட்டர் குவாலிட்டி 720p ஆர் 180pக்கு வீடியோ ஸ்விட்ச் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தூரை தாண்டி வந்துட்டோம். ஆத்தூரை தாண்டி முட்டல் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இன்னும் ஃபால்ஸு 8.4 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 19 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன்னு சொல்லுது. ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஆனால் நான் இன்ன வரைக்கும் இந்த ஃபால்ஸ் பார்த்ததே கிடையாது. இன்னும் 7 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இங்கேருந்து முட்டல் ஃபால்ஸுக்கு. இங்கே ஒரு ஆறு போகுது. எல்லாரையும் கோவாராக தான் மாற்றி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுதா? கண்டிப்பாக கோபுராவில் தெரியுதான்னு தெரில. அது கல்வராயன் மலை. கல்வராயன் மலைத்தொடர் வந்து ரொம்ப பெருசு. கூகுள் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. கரெக்டாக தான் கூப்பிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஹைவேஸ்லேயே வந்து திரும்ப ஆத்தூர் பக்கமே இந்த சின்ன ரோடு போகுது. சந்து புந்த அலைய விட்டுருமோ. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆப்போசிட்டில் மலை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹில் ஏற போகிறதில்ல. அருவி வந்து கீழே தான் இருக்குது. நைஸ். சைடில் பாருங்கள் என்ன மரம்னு தெரில. சூப்பராக இருக்குது. தென்னந்தோப்பு. இது வந்து மாட்டுக்கு போகிற தீவன புல். பா, இந்த ஆற்றுலையே தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கோவம் தண்ணி இல்லாமல். வா, செம சீனிக்காக இருக்குல்ல. சைடில் குச்சிக்கிழங்கு காடு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு. இந்த ரோடே சூப்பராக இருக்குது. செம சீனிக்காக இருக்குது பாருங்கள். ஆஹா, இங்கிட்ட ஒரு நாய் வருது. நாய்களை பார்த்தா பயமாக இருக்குது. நம்ம ஏன்னா வித்தியாசமாக இருக்கிறோம். ஜாக்கெட் போட்டு, ரைடிங் க்ளவ் போட்டு, ஹெல்மெட் போட்டு இப்படிலாம் கொஞ்சம் ஃபுல் கியரோட வண்டி ஓட்டினா அந்த நாய்களுக்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதனால் நாய்கள்லாம் துரத்தி குறைக்குது பாருங்க. செம்ம சீனிக்காக இருக்கும் மாதிரி பிளேஸு. வாவ், வர்றேவா. ஆக்சுவலாக இது செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 20 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா, காருக்கு 50 ரூபா. ஸோ நம்ம பைக்குன்றதால எனக்கு 20, பைக்குக்கு 20, மொத்தம் 40 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ இப்போ உள்ள போயிட்டுருக்கேன். ஒரு வழி சொன்னார். ஏதோ மண்பாதை ஒரு 200 மீட்டர் போன உடனே ரைட் எடுக்கணும் அப்படின்னாரு. ஓ, இங்கே ஒரு ஏரி மாதிரி இருக்குயா, செமையாக இருக்க. இங்கே குட்டி பார்க் இருக்குது. ரிட்டன் வரும்போது இங்கே போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபால்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். நீர்வீழ்ச்சி செல்லும் வழி. ஆஃப் ரோடு. ஃபோனு கல்று வந்துருமா? அடித்து நொறுக்கிட்டு போகலாம். பட்டு மொபைல் ஹோல்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் பொறுமையாக போவோம். பிடிக்கிட்டு விழுந்துடும். செம ஆஃப் ரோடு. ஆனால் வேகமாக தான் போக முடியல. ஆஃப் ரோடு வந்து ஆஃப் ரோடை என்ஜாய் பண்ண முடியல. ஏய், பிக்கப் மயில் பறக்குது. வா, உள்ள காட்டெருமலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க முன்னாடி பிக்சரு. இருக்குமோ? கார் ஸ்டாண்டு, பைக் ஸ்டாண்டு அப்படின்னாரு. 2 கார் ஸ்டாண்ட் இருக்குமாமா. அதில் முன்னாடியே இருக்கிற கார் ஸ்டாண்டில் வந்து பைக்கை நிறுத்திட்டு சைட் லாக் போட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க கையில். ஏன்னா குரங்கருக்கும் பிச்சு பேணு பாத்திரம் அப்படின்ட்டாங்க. எனக்கு இந்த பேக்கை கழட்டி மாடுறது தான் பெரிய தலைவலியாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. வாவ், செமையா. வாட்டர் கிராசிங் பொறுமையாக போவோம். சூடு தண்ணி அடிக்கும், மேலே தண்ணி அடிக்கும்.
இந்த மண் ரோட்லேயே மண் பாதையிலே ஒரு 2.5 கிலோமீட்டர் போக சொன்னார். ஆக்சுவலாக கூகுள் மேப் அங்கேயே கட் ஆயிருச்சு. இங்கே உள்ள எவ்வளோ தூரம் தான் காட்டு வழியில் போகிறேன்னு தெரில. செம்ம சீனிக்காக இருக்குது பாருங்க ஆப்போசிட்டில். வாவ், அரேவா, நைஸ். இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பெங்களூரு காட்டு வழி பாதையில் தான் போகலான் இருக்கேன். மண்ணெல்லாம் இருக்குது, வாரி விட்டுருமோ. நல்ல வேலை சேர் இல்லை. எவ்வளோ பெரிய ஆஃப் ரோடாக இருந்தாலும் ஓட்டிடலாம், ஆனால் சேர் இருந்தால் செம்ம கட்டு போயிடுங்க. கை காலெல்லாம் அப்பிரும். செம்ம க்ரீனாக இருக்குது. இங்கெல்லாம் என்ன காயலை. கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா நிறைய இடம் காஞ்சி போச்சுங்க. அங்கே மழை பெஞ்சுதா இல்லையா தெரில, நிறைய இடம் காஞ்சி போயிருந்துச்சு. அந்த பள்ளமாக இருக்கிற ஏரியாவில் மட்டும் தண்ணி போகிற இடம் மட்டும் தான் பச்சையாக இருக்குது, பயிரெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் ஹில் ஸ்டேஷன்லாம் காஞ்சி போயிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், ஹில் இன்னும் அப்படியே க்ரீனாக இருக்குது. செம நைஸ். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய மலைத்தொடர். ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்குது. பெரியர் ஃபால்ஸு, கவியம் ஃபால்ஸு, மேகம் ஃபால்ஸு, இது முட்டல் ஃபால்ஸு, இன்னும் ஏகப்பட்ட பேரே வைக்காத ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ இன்டீரியராக இருக்குது. ஏன்னா கட் பண்ணவே தோணாது எடிட்டிங்கில். ரோடு போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நேரத்தில் ரோடு போட்டுக்கிட்டுருக்காங்க. கடைசியில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இங்கே தான் உள்ளே ஒரு ரோடு போகுது. உள்ளே போகலாமா இல்லை ஏதோ கார் பார்க்கிங் இருக்கும், 2 கார் பார்க்கிங் இருக்கும் அப்படின்னாரு. ஒரே ஒரு கார் தான் நிற்கிது. ஒரு காருக்கு இருக்குடா 2 கார் பார்க்கிங்கு. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. யாராவது இருந்தால் கேட்கலாம். புதுசாக ரோடு போட்டுட்ருக்காங்க பாருங்கள். வாட்டர் கிராசிங்கெல்லாம் இருக்குது. அப்போ பைக் தான் ஆஃப் ரோட் பைக் ஆச்சு. எல்லா இடத்துலையும் ஏறுவோம். ஃபால்ஸ்க்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஃபால்ஸு தேங்க்ஸ்ண்ணா. இதில் போகணுமா? செமையாக இருக்கா ஆஃப் ரோடு. ஹலோ மக்களே, முட்டல் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ ஆஃப் ரோடிங் செக்ஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து புதுசாக இப்போ தான் ரோடே போட்டுட்ருக்காங்க. அங்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. வாட்டர் கிராசிங்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் நான் வீடியோ எடுக்கல, கேமரா கழட்டி வச்சிட்டேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு மேலுமே. ஸோ இப்போ ஃபால்ஸ் வந்துட்டோம். வண்டியை அங்கேயே நிறுத்திட்டு இங்கே வந்துட்டுருக்கேன். வாவ், இந்த ஃபால்ஸும் சூப்பராக தான் இருக்குது. வாங்க காமிக்கிறேன். வாவ், இங்கே குளிச்ச சும்மா வேறு லெவலில் இருக்குமே. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தண்ணி மேலேருந்து வருது பாருங்கள். மேலேருந்து அப்படியே வழிஞ்சு 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 அப்படியே கீழே வரைக்கும் வருது. வேறு லெவலில் இருக்குது. கீழே வரைக்கும் இறங்கலாம். மேல் இதில் இறங்கி குளித்தா வேறு லெவலில் இருக்கும். பிளேஸ் செம்ம சேஃபாக இருக்குது. லேடிஸ்க்கெலாம் ரொம்ப சேஃபான பிளேஸு. ஆத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. இங்கே லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூமு, உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான பிளேஸு எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே எதுவும் கடை, குரங்கு தொல்லை எதுவுமே இல்லை. மேபி கடையெல்லாம் வந்துச்சுன்னா குரங்கு தொல்லை இருக்கலாம். இப்போ நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டோம். ஃபால்ஸை பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வந்து பெங்களூர் தான் போகிறேன். போகிற வழியை மறுபடியும் ஷூட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த வாட்டர் கிராசிங்கெல்லாம் இருந்துச்சு, ஷூட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு பார்க் மாதிரி பார்த்தேன். அந்த பார்க்கு போய் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே பெங்களூர் கிளம்ப வேண்டியதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெங்களூருக்கு வந்து நான் வந்து வாழப்பாடி போயிட்டு, வாழப்பாடியிலேருந்து உள்ள நேராக கருமந்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் கனெக்ட் பண்ணி தீர்த்தமலை
ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி அந்த ரூட்டில் போகலான் இருக்கேன். ஒரு புது ரோடு தான், ஆனால் கண்டிப்பாக ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதால செம சீனிக்காக இருக்கும். அதனால தான் அந்த ரூட்டை சூஸ் பண்ணால். கண்டிப்பாக டைம் எடுக்கும், ஒரு 6 hours ஆகும் போகிறதுக்கு இந்த ரூட்டில். இதே ஹைவேல போனால் ஒரு 4 hours பெங்களூர் போயிடலாம். ஸோ நமக்கு அது தேவையில்லை, ஹைவே போரிங். ஸோ அகைன் ஆஃப் ரோட்டில் தான் போக போகிறோம், சாரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இதில் உள்ள கீழே போகணும். கண்டிப்பாக இதில் வாரி விட வாய்ப்புகள் அதிகம். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு கியரில் போகணும், அப்போ தான் அந்த க்ரிப்பு கிடைக்கும். வாட்டர் கிராசிங். பாருங்க, ஃபுல்லாக கல்லாக இருக்குது பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இதில் தான் வண்டி போகாதுன்னு சொன்னாங்க. நம்ம வண்டி பற்றி தெரியாமல் சொல்லிட்டாங்க. எப்படி இந்த வாட்டர் கிராசிங் நம்ம வரும்போதே பார்த்தோம் பாருங்க. எழுந்து நின்று ஓட்டலாம். நான் சொன்ன அந்த குட்டி பார்க் இதுதான். பார்க்கை விட அங்கே இருக்க வாட்டர் சூப்பராக இருக்குது. போட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கேட்டு பார்க்கலாம். அக்கா போட்டிங் இருக்கா இங்கே? அப்படியா? ஓகே சரிங்கக்கா. போட்டிங் இருக்காமா, ஆனால் ஆளுங்க இருந்தால் தான் போவாங்களாம். கூட்டம் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். பார்க்லேயே நான் மட்டும்தான் இருக்கேன். இருந்தால் கண்டிப்பாக போட்டிங் போயிருக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கருவேல மரம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்க, செம்ம சீனிக்காக இருக்குது. வியூ சும்மா வேறு லெவலில் இருக்குது. வாக்கிங் பாத்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. குட்டி பார்க் தான், பட் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஏரி, அவ்வளோதான். ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரி. நைஸ். ப்ரீவியஸ் 2 வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதால் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.